ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வேதத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற அந்த சத்தியம் என்ன அப்படின்னா நீதி. அதாவது ஆங்கிலத்துல ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்கள், நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றெல்லாம் சொல்லி நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். அப்ப நீதிமான்கள்னா யாரு? சரி, நீதிமான்கள் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீதினா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. ஆங்கிலத்துல நீதி அப்படின்னா ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா ரைட், சரியானதை செய்கிறவன், சரியானது என்று சொல்லலாம். நம்ம ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா சரியானது அப்படின்ற ஒரு சுருக்கமான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இது என்ன நமக்கு புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எது சரி எது தவறு என்கிற பாகுபாடை உணர்ந்து சரியானதை மாத்திரம் செய்கிற ஒருவனை ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நீதிமான், நீதிமான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்மளோட கேள்வி. அப்போ இது கிறிஸ்தவத்துல மாத்திரம் இல்ல, உலகத்துல பொதுவாகவே இருக்கிற ஒரு கேள்விதான் இது. ஏன்னா ஒருத்தருக்கு சரியா படுகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அவருடைய சூழ்நிலைக்கு அதே விஷயம் தவறா படலாம். இல்ல எல்லாரும் தவறு என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒரு நபர் அதை செய்யறதுக்கான சூழ்நிலையில அவர் தள்ளப்படுகிற பொழுது அவருக்கு அவர் செய்கிற காரியம் சரியாகவே படுகிறது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது எது சரி எது தவறு என்று சொல்லி நம்ம பொதுவாக எப்படி சொல்றது, எதை வைத்து நம்ம சொல்ல முடியும்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். எல்லாரும் ட்ரெயின்ல பயணித்து இருக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின்ல நீங்க இப்ப ஏறி உட்கார்ந்துட்டீங்க. அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க, ஜன்னல் வெளியில பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜன்னல் வெளியில இடது பக்கம் பாக்குறீங்க அப்படின்னா அங்க பிளாட்ஃபார்ம்ல ஜனங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின் இன்னும் கிளம்பல, ட்ரெயின் நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ரைட் சைட்ல அந்த சைடு இருக்கிற ஜன்னல் வழி பாக்குறீங்க. அங்க பக்கத்து ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ட்ரெயின் நகர்றத போல நீங்க பாக்குறீங்க. பக்கத்துல இருக்கிற ட்ரெயின் உண்மையாகவே நகருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பல நேரங்கள்ல உங்க ட்ரெயின் கிளம்பிருச்சோ அப்படின்னு தோணும். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ட்ரெயின் நகருது அப்படின்னு என்ன பண்ணிடுவீங்க, நினைச்சுக்குவீங்க. ஆனா டக்குன்னு ரைட் சைட்ல பார்த்துட்டு ஐயோ ட்ரெயின் கிளம்பிருச்சோ அப்படின்னு நினைச்சு நீங்க லெஃப்ட் சைட்ல உங்களோட இடது பக்கம் ஜன்னல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறவங்க இல்ல அந்த பிளாட்ஃபார்ம் அந்த இடத்த பார்க்கும் பொழுது இல்ல நம்ம ட்ரெயின் நகரல, அந்த ட்ரெயின் தான் என்ன பண்ணுது, நகருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உண்மை புரியும் இல்லையா? இது மாத்தியும் நடக்கலாம். ஒருவேளை உங்க ட்ரெயின் நகரலாம், நீங்க அதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கலாம், ஓ அந்த ட்ரெயின் தான் நகருது, நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க பிளாட்ஃபார்ம் பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ஓ இல்ல நம்ம ட்ரெயின் தான் நகருது அப்படின்னு. இந்த இடத்துல எந்த ட்ரெயின் நகருது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அது தேவைப்படுகிறது. அதாவது நான் அந்த ட்ரெயின் நகருதா இல்ல என் ட்ரெயின் நகருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டுக்கும் பொதுவான பிளாட்ஃபார்மை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதை போலதான் ஒரு பொதுவான ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் இருந்தால்தான் அது சரி அது தவறு என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அளவுகோல் கொடுத்திருக்கிறாங்க. என்ன, கவர்மெண்ட் லாஸ். ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லா, ஒரு சட்ட அமைப்பு இருக்கிறது. அந்த சட்ட அமைப்பு தான் சொல்லும் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ளாக இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, லா, சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் செய்யறது சரின்னு சொல்லிக்குவாங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பொதுவான ஒரு சட்டத்தை கொடுக்குது. ஆனா இதுலயும் பாருங்களேன், ஒரு நாட்டுல செய்யற சரியான விஷயம் இன்னொரு நாட்டுல தவறா இருக்குது. ஒரு நாட்டுல தவறான விஷயம் இன்னொரு நாட்டுல எப்படி இருக்குது, சரியா இருக்குது. அப்போ இன்னமும் உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது அப்பவும் சரி தவறுங்கிறது ஒரு கண்ட்ரியை பொறுத்து தான் இருக்குது இல்லையா? அப்ப இந்த உலகத்திற்கே நியாயமான பொதுவான ஒரு யாட்ஸ்டிக், அதாவது ஒரு அளவுகோல்
ரொம்ப தெளிவாக நியாயமான ஒரு சரியான அளவுகோல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல அப்படி ஒரு அளவுகோலை கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிறிஸ்துவர்களாக இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். வேதத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்து கொண்டிருந்த நாட்களில ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறதற்காக அவர்களுக்கு சட்ட திட்டங்களை அவர் மோசேயின் மூலமாக கொடுக்கிறார். அப்போ ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 10 கட்டளைகள் மோசேயின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த கற்பாறையில ஆண்டவருடைய கரங்களாலே எழுதப்படுகிற அந்த கற்பாறைகள்ல எழுதப்பட்ட 10 கட்டளைகள் எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யாத்ராகமத்துல நம்ம இதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வர்றாரு. 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை முதல் கட்டளை சொல்லி அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த அதிகாரத்துல 10 கட்டளைகள் இருக்குது. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 21வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் அப்படின்னு தொடர்ந்து அடுத்து ஒரு 32 அதிகாரம் வரைக்கும் இந்த பிரமாணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரமாணங்கள் அப்படின்னா லா இல்ல கமாண்ட்மெண்ட்ஸ், கற்பனைகள் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாகவே கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதுல அவங்க இப்ப 10 கட்டளைன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல ஒருத்தர் தவறுனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அப்போ இதை கடைபிடிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம், இதை கடைபிடிக்காம கீழ்ப்படியாம இருக்கிறதற்காக வருகிற சாபம் என்று சொல்லி வேதத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எழுதப்படுகிறது. இது எல்லாம் எப்ப நடக்குது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடக்கிறது. ஆமா, ஏன்னா ஒரு பொதுவான ஒரு பிரமாணம், நியாய பிரமாணம், அததான் நியாயமான பிரமாணம் ஆண்டவர் கொடுத்ததுனால அதுல டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. இதே இப்படி அதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில நாடுகள்ல இருக்கிற சில சட்டத்திட்டங்களை பார்த்தாலே அது நியாயமானதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100% நியாயமானதா அப்படின்னா இருக்காது. ஆனா கர்த்தர் ஆண்டவர், இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அது நிச்சயமா நியாயமானதா இருக்கிறபடினால, சரியானதா இருக்கிறபடினால அது நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்து மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஓகே, இப்ப இதையே சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாக, அதாவது கிட்டத்தட்ட 10 கட்டளைகள் மாத்திரம் இல்லைங்க, நம்ம அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 613, அதாவது சரியான எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 613க்கும் மேற்பட்ட பிரமாணங்கள், அதாவது கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா 248 செய்ய வேண்டிய கட்டளைகள், 365 செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிற கட்டளைகள். இப்ப இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் முழுவதுமா 100% வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற ஒருவன் இருப்பானே என்றால் அவனைதான், அந்த நபரை தான் வேதம் அங்கீகரிக்கிறது, கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர்களை நீதிமான் என்று சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் ஒருத்தர் கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடப்பாரு என்றால், அதை ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாதுங்க, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சின்ன ஸ்லிப்பாவை கூட இல்லாம அவன் கடைபிடிப்பான் என்றால் அந்த நபரை நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஆமா, இப்போ இதை நம்ம புரிந்து கொண்டோம். இப்பதான் விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, அப்படி யாராவது கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வியே. அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை உண்டு பண்ணின அந்த ஆரம்ப நாட்கள்ல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவர் முதல்ல ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, எல்லா இந்த தோட்டத்துல இருக்கிற அத்தனை விருட்சங்களையும் நீ என்ன பண்ண, விருட்சத்துல இருக்கிற கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது, இந்த மரத்துல மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு.
ஆனா நம்ம ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, அந்த கட்டளையை மீறுகிறார்கள், அதை அவர்கள் புசிக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் கட்டளையை மீறுகிறதன் மூலமாக பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வருகிறது. பாவத்தின் மூலமாக மரணமும் இந்த பூமிக்குள்ளாக வருகிறது. சரிங்களா? இப்ப அப்படி வர்றதுனால கடவுள் எந்த விதத்துல மனிதர்களை ஒரு மகிமையோடு படைத்தாரோ அந்த மகிமையை இழந்து போகிறான். அந்த மகிமையை என்ன பண்றான், ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையை அவன் இழந்து போகிறான். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இழந்து போன அந்த நிலை மரணத்திற்கு ஒப்பா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஆதாம ஏவாளும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ வருடங்கள் அவங்க உயிர் வாழ்றாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, சந்ததிகளை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதும் நடந்திருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆவியில மரித்து போனவர்கள். அதாவது கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை இழந்து அவருக்கும் இவர்களுக்குமான உறவு துண்டிக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய உறவு துண்டிக்கப்படுகிறதை அவர் மரணம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் இல்லாததுனால மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்களாக மாறுகிறார். அப்படி பலவீனம், அதாவது ஒரு வீக் ரேஸ், ஒரு பலவீனம் உள்ள மனிதர்களாக நம்ம என்ன பண்றோம், மாறுகிறோம். அந்த மகிமை நம்ம எழுந்து போறோம். வேதத்துல நம்ம வாசிக்கலாம். அதே ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, உலகத்துல எல்லாரும் பாவம் செய்தவர்களாகி அவங்க தேவ மகிமையை அற்று போகிறார்கள், இழந்து போகிறார்கள். அதனால நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்படுகிறது. அப்போ ஒருத்தருமே இல்லை. அப்போ நீதிமான்களா இருந்தாதான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கவே முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். அவர் நமக்காக என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்துல அதை நாம் சுதந்திரிக்க முடியும். ஒரு சுதந்திரவாளிகளாக நாம் மாற முடியும். அப்போ இந்த நியாய பிரமாணத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த நியாய பிரமாணத்தை நம்மளால கடைபிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பலவீனமா இருக்கிறோம். அப்ப என்ன இதுக்கு பதில்? 10 பிரமாணங்கள்ல இல்ல 10 கட்டளைகளை 9 நான் கடைபிடித்திருக்கிறேன், 1 மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க வாசிங்களேன், யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்னிலே தவறினாள் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருக்கும். வேதத்துல இப்படி எழுதியிருக்கு பாருங்க, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பானா. அப்போ இப்போ 600 அப்படின்னா அதுல 1 கூட என்ன பண்ண முடியாது, மிஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்க ஒருவராலும் இந்த நியாய பிரமாணத்திற்கு பாத்திரவனா இருக்கவே முடியறதில்லை. அதனால ரோமருக்கு பவுல் இப்படியா எழுதுறாரு. அதே 3வது அதிகாரத்துல 20வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. 2வது பகுதியை வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் நல்லது. அது ஒரு அப்சல்யூட் ஸ்கேலா இருக்குது. அது ஒரு ரொம்ப சரியான நியாயமான ஒரு அளவுகோலா இருக்கிறது. யார் நீதிமான் யார் நீதிமான் இல்லைன்னு சொல்லி அளவு காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீதிக்குரிய ஒரு பிரமாணங்களின் தொகுப்பா இருக்கிறது. ஆகிலும் நம்மளுடைய மாம்சத்தின் பலவீனத்தினால அதை நம் நிறைவேற்ற முடியாத காரணத்தினால அந்த நியாய பிரமாணத்தினால நம்ம என்ன பண்ண முடியல, நீதிமான் ஆக்கப்பட முடியல. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவ இல்லை. அதோட முற்பகுதியில இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது. அப்போ நீங்க எல்லாம் கேட்பீங்க, அப்போ இப்படி இந்த நியாய பிரமாணத்தினால நம்ம நீதிமான்களாகவே ஆக முடியாதுன்னா அப்புறம் ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்குதான் இந்த முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் எழுதுகிறார், பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால வருகிறது. அப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு அறிவு
எதன் மூலமாக நமக்கு வருது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருது. ஆனா அதை கடைபிடிக்கிறதுனால, அதை முழுவதுமாய் கடைபிடிக்கிறதுனால, இல்ல அதை கடைபிடிக்கிறதுனால நம்ம என்னவாக முடியாது? நீதிமான்களா ஆக முடியாது. இப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த நீதி அப்படிங்கிறதுல 2 விதமான நீதி இருக்கு. ஒன்னு சுய நீதி, ஆங்கிலத்துல செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி. இப்ப சுய நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு இடத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அந்த நாட்டுல ராஜாக்கள் இல்ல. ராஜாக்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படல, ஒரு லா. அந்த நாட்டுக்குன்னு ஒரு லா கிடையாது, ஏன்னா ராஜாவே கிடையாது அதை இம்போஸ் பண்றதுக்கு. அதனால அந்த நாட்டுல வாழ்ந்த ஜனங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவன் அவனுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்வான், அவனுக்கு அதான் சரி. ஆமா, அதை நியாயம் தீர்க்கிறதுக்கு என்ன இல்லை, ஒரு ஸ்கேலே கிடையாது. அதை சரின்னு சொல்றதுக்கோ இவன் செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கோ என்ன கிடையாது. அந்த நாட்டுல பிரமாணமே இல்லை, ஏன்னா ராஜாவே அங்க இல்லாம இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நீதியை தான் சுயநீதி என்று சொல்லுகிறேன். சுயநீதி அதாவது என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் சரியானதையோ தவறானதையோ நான் செய்யறேன் அப்படின்னா, அது நிமித்தமா நான் சரி, நான் நல்லவன் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன்னா அதுதான் என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு தான் சுயநீதி. சரி, இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு தெரியும் மனிதர்களாகிய நம்ம நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ள யாருமே என்ன இருக்க முடியாது, வரவே முடியாது. அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? அப்புறம் ரொம்ப வெற்றிடமாக தான் இருக்கும். அப்போ அவருடைய ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறதும், அவருடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவராக இருக்கிறபடினால அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் என்னதான் அவர் நியாயாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் நம்மளை மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பூமிக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து என்ன ஆக முடியாது, நீதிமான்களாக ஆக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில, விழுந்து போன ஒரு நிலைமையில என்ன பண்றாங்க, இந்த பூமி இருக்கிறது, இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால அதை முழுவதுமாய், அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கடைபிடித்து அதை வெற்றி கொள்ளுகிற, அதை பூர்த்தி செய்கிற ஒருவராக நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறார். நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். அவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக அதை முழுவதுமாக நிறைவேற்றி அவர் சிலுவையில வெற்றி சிறக்கிறார். அவர் இந்த காரியத்தை நமக்காக செய்கிறார். நம்மளுடைய இடத்துல அவர் அந்த விஷயத்தை, அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் சிலுவையில நமக்காக அறையப்படுகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நீதிமான். அப்ப அவர் ஒருவரே நீதிமான், இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமானா இருக்கிறார். ஏன்னா அவர் அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒருவர் தான் நீதிமானா இருக்க முடியும். நம்ம யாருமே நீதிமானா இருக்க முடியாது. எதுக்கு அடிப்படையில? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீதிமானா இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் இந்த கதையை நமக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறார். அதுதாங்க நற்செய்தி. அதுதான் நற்செய்தி. அதுதான் குட் நியூஸ், காஸ்பல், நற்செய்தி என்று சொல்லுகிறோம். அதுதான் குட் நியூஸ்ன்னு சொல்றோம் நம்ம வேதத்துல. அப்போ இப்படி நமக்கு உள்ள போறதுக்கு டிக்கெட்டே கிடைக்காதா? அதுக்கு தகுதி யாருமே கிடையாது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு என்ன இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை, மகிமை அற்று போயிருக்கிறோம். ஆனா ஒருவர் நமக்காக அதை செய்து முடித்து, நம்முடைய இடத்துல அவர் செய்து முடித்ததுனால அவர் அந்த நீதியை நமக்கு இலவசமாய், இலவசம்னா இலவசம் தான், அதுல கண்டிஷன்ஸ் அப்ளை கிடையாது. நம்ம
ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்குற கமர்ஷியல்ஸ்ல வந்து போடுவாங்க, ஃப்ரீன்னு போட்டுட்டு ஒரு ஸ்டாரை போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லை. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவர் விசுவாசிக்கிறது தான் ஒரே ஒரு கண்டிஷனா இருக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவர் பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்போ இதுல வந்து ஒரு கிரியை நடப்பிக்கணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிரியையினால நம்ம நினைக்கிறோம், நம்முடைய கிரியைகள்னால நம்ம செய்யற காரியங்கள்னால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோங்க. ஆனா ஆண்டவர் வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நிலை நிற்கக்கூடிய கிரியைகளை நடப்பிக்கணும்னு சொல்றாரு. அது என்ன கிரியைகள்னு பாருங்க அடுத்த வசனத்துல. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப தேவனுக்கேற்ற கிரியைகள்னா என்ன, எப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரதித்திரமா என்ன சொல்றாருன்னா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைகளாம். அப்போ ஒரே ஒரு கிரியை தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். அந்த கிரியையின் மூலமாக தான் நீங்க அவரை விசுவாசிக்கிறது தான் ஒரே கிரியை. அந்த கிரியையின் மூலமாக தான் நீங்கள் தேவ நீதி உடையவர்களாக மாற முடியும். நம்ம பார்க்கலாமா? நம்ம வாசித்தோம் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 24வது வசனத்துல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எப்படி நம்மளாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னா, அவருடைய கிருபைனால. அவருடைய கிருபை. அவர் ஏன் அதை செய்யறாருன்னா, ஏன்னா அவர் அன்பினால செய்யறாரு, இலவசமா செய்யறாரு. அதுதான் கிரேஸ்ன்னு சொல்றோம், கிருபைன்னு சொல்றோம். அப்ப அந்த கிருபையினால இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நம்மலாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? அவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடினாலே, அவர் நம்முடைய இடத்துல, நாம் பாவிகளாய் இருக்கிறோம், ஆனா நம்ம பாவத்தை அவர் வாங்கிட்டு சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்றாரு, நமக்கு அவர் சம்பாதித்த நீதியை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்குது. அவர் நம்ம பாவங்களை அவர் வாங்கிட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் சம்பாதித்த, அவர் நிறைவேற்றின அந்த நீதியை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை, அந்த குவாலிஃபிகேஷனை நமக்கு இலவசமா கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அப்போ அதுதான் தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நீதியை தான் என்னன்னு சொல்றோம்? தேவ நீதி. அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே நம்ம செய்யற வேலையில நம்ம நீதிமான்களா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் இதெல்லாம் நல்லது செய்யறேன் அதனால நான் நல்லவேன்னு சொல்லி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுயநீதி. சுயநீதி. இந்த சுயநீதியை ஆண்டவர் வெறுக்கிறார். ஏன் வெறுக்கிறார் அப்படின்னா, இந்த சுயநீதியானது கர்த்தரை சார்ந்து இருக்காமல் தன்னையே சார்ந்து, அதாவது நான் இதை செஞ்சேன் அதனால நான் நல்லவன், நான் இந்த சேரிட்டி ஒர்க்லாம் நான் பண்றேன் அதனால நான் நல்லவன், நான் வந்து சர்ச்சுக்கு இதெல்லாம் நான் செய்றேன் அதனால நான் நல்லவன், நான் இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க அதனால நான் நல்லவன், நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு இல்லை அதனால நான் நல்லவன். அப்படி என்னுடைய தகுதி நான் செய்கிறதன் மூலமாக வருகிறது என்று சொல்லி நம்ம நினைப்போம் அப்படின்னா அதற்கு பேரு சுயநீதி. அந்த சுயநீதியை ஆண்டவர் கந்தை துணியை போல, அதாவது ஒரு அழுக்கான கந்தை துணியை போல அவர் எண்ணுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரத்துல 6வது வசனம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எங்களுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தை. அதாவது ஒரு அழுக்கு பிடிச்ச, ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு துணி எப்படி இருக்குமோ அதை போலதான் நம்முடைய சுய நீதி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ்கிறதுனால அவர் என் மேல அன்பு வைத்திருக்கிறாரு,
கர்த்தருக்கு பிரியமாய் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி, எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா நீங்கள் சுய நீதியை சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க சுய நீதியோடு கர்த்தரிடத்துல ஒரு விஷயத்தை கேட்பீங்க அப்படின்னா அவர் ஒரு கந்தை துணியை போலதான் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன இலவசமா கொடுக்கிறார் அப்படின்னா தேவ நீதியை இலவசமாய் கொடுக்கிறார். ஒருவரும் அடைய முடியாத ஒரு ஸ்தானத்தை அவர் இலவசமாய் நமக்கு தருகிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதை எங்க கொடுக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உண்டாயிருக்கிற மீட்பின் மூலியமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின அந்த மீட்பின் மூலமாக நம்மளை மீட்கிறார். இலவசமாய் நம்மளை என்ன பண்றார்? மீட்கிறார். அவர் விலைக்கரையும் அவர் செலுத்தி நம்மளை இலவசமா, நம்மகிட்ட நீ இதை கொடுன்னு கேட்கல. அவர் என்ன பண்றார்? நம்மளுக்கு நீதியை இலவசமாக கொடுக்கிறார். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. எதனால் உண்டாகுதான்? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சுயநீதி இல்ல, தேவ நீதி. கர்த்தர் கொடுக்கிற நீதி. நான் சம்பாதிக்கிறது இல்லை, நான் சம்பாதித்த நீதி கிடையாது. தேவன் இலவசமாக கொடுக்கப்படுகிற தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எதன் மூலமா? அந்த தேவ நீதி இவ்வளவு நாள் இல்லைங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவ நீதி இல்லை, வெளிப்படல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? சிலுவையில் அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்தப்படல. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல நியாயப்பிரமாணம், அதாவது சுயநீதி தான் அங்க இருந்தது. அதனாலதான் சுயநீதி தான் அங்க இருந்ததுனால என்ன பண்ண முடியல அவங்களால கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற அந்த பரிசுத்த மகிமையின் நிலைக்கு யாருமே ஈடுகட்ட முடியல. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அவரு மலை பிரசங்கத்துல அநேக காரியங்களை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களா நினைச்சிட்டு இருக்கிறீங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க விபச்சாரம் செய்கிறது இருக்கட்டும், ஒரு ஸ்திரீயை நீங்கள் இச்சையோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த நியாய பிரமாணத்தின் அளவுகோல், அதோடைய ஆழத்தை, அந்த பரிசுத்தத்தின் அந்த ஆழத்தை ஆண்டவராய் கர்த்தர் இயேசு அதை விளக்கி கூறுகிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மர்டர், அதாவது கொலை செய்யறது அப்படின்னா உண்மையிலே ஒருத்தர் கொலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். நான்லாம் கொலையே செய்யலப்பா, நான் நீதிமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய சகோதரரிடத்துல நீங்க கோவப்பட்டு நீங்க கடிந்து கொண்டீங்க, நியாயம் இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்களுடைய சகோதரரிடத்துல நீங்க கோவப்பட்டு கடிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் கொலை செய்கிற கொலை பாதகத்திற்கு இல்ல கொலை செய்யப்பட்டதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த தண்டனைக்கு நீங்க ஆளாகிறீர்கள் என்று சொல்லி, அதாவது இட் இஸ் ஈக்குவல், மரணத்தை கொலை செய்யறதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய நீதி ரொம்ப உயர்ந்து இருக்கிறது. நம்மளால ஒரு நாளும் அதை என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. அதை அடைவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கும் அப்படின்னா அது அவரை விசுவாசித்து அதை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறதன் மூலியமா மட்டும்தான் நம்ம நீதிமான்களாய் மாற முடியும். வேறே வழி கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன். ஆமா, அவர் மூலியமா தான் ஜீவன் உண்டாகும். அவர் மூலியமா தான் அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே வழியா இருக்கிறார். நீங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த வழியில தான் பிரவேசிக்க முடியும், வேற வழி கிடையாது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவ யாருக்காக பாவமாய் ஆக்கினார் அப்படின்னா நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் செய்து பாவியா சிலுவையில் அறையப்படலைங்க. அவர் பாவம் செய்யல, பாவம் செஞ்சதெல்லாம் நம்ம. அவர் பாவம் செய்தனால் சிலுவையில் அறையப்படல, நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தினார்கள்.
சுமத்தப்படுகிறார். அப்போ அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ எப்படி பாவம் அவர் செய்யாமல் அவர் பாவியாய் ஆக்கப்படுகிறாரோ அதை போலவே நீதியை நடப்பிக்காமல் அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவரை நம்புகிறதுனாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்ம தேவநீதி ஆகிறோம். எப்படி தேவநீதி ஆகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள தேவநீதி ஆகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாகிற விசுவாசத்தினால நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறோம், நீதிமான்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறோம். அப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான்களாய் ஆயிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே நமக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இடம் உண்டு. அப்படி ராஜ்யத்திற்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, அவருடைய எல்லா விதமான சகல ஆரோக்கியமும் பலனும், எல்லா விதமான பரிபூர்ண சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால ஒன்றையும் அவர் நமக்கு புறம்பே தள்ளி வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நாம் நீதிமான்களை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நிச்சயமாகவே உண்டு என்று நான் சொல்லுகிறேன். ஏன் எப்படி அதை என்னால சொல்ல முடியுது அப்படின்னா, நீதிமான்களுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நீதிமான். எதனால நீங்கள் நீதிமான் அப்படின்னா, நீங்கள் செய்ததுனால நீங்க நீதிமான்களாகவோ, நீங்கள் செய்ய தவறின நியாயங்களினாலேயோ, இல்லை நீங்கள் தவறு இழைத்ததினாலேயோ, தவறு பாவங்கள் நீங்கள் செய்ததினாலேயோ நீங்கள் நீதிமான்கள் இல்லை என்று சொல்லவும் முடியாது. இல்லை நீங்கள் செய்த நல்ல காரியங்களினாலே நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு விதத்தை வைத்துதான் நீங்களும் நான் நீதிமான்கள் என்று சொல்ல முடியும். அவரை விசுவாசிக்கிறது நிமித்தம் மாத்திரம்தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அது உண்மையாய் சத்தியமாய் இருக்குமே என்றால் அதே சத்தியத்தின்படி நாம் நீதிமான்களுக்கு வருகிற நன்மைகளை அனுபவிக்க நாம் பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அப்ப எப்படி நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால, அதை விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்படி இருக்க நம்ம அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 2ல இருந்து வாசிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. எதுல பலிக்குதான்? எதுல வெளிப்படுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற தேவ நீதி. அப்போ நீங்க தேவ நீதியை அடைகிறதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் உங்களை குறித்து என்ன எடை போட்டு வைத்திருந்தாலும் சரி, இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க இப்படிப்பட்டவர் என்று சொல்லி தாழ்த்தி உங்களை கூறினாலும் சரி, இல்ல நீங்களே உங்களை குறித்து தாழ்வாய் எண்ணினாலும் சரி, இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கு தான். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அவருடைய தேவ நீதி உங்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24வது வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்கிறதை தவிர இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி
இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. பாருங்க, அவருடைய நீதியை காண்பிக்கணும், அவருடைய தேவ நீதியை இலவசமா கொடுக்கணும் என்பதற்காக அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த காரியத்தை அவர் இலவசமாக தருகிறார். இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்கிறார் இல்லையா, அதுல இருந்து நம்ம இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு ரத்தத்தினாலே செய்யப்படுகிற இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்ம நீதிமான்களாய் தீர்க்கப்படுகிறதுக்கு, அங்கீகரிக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணத்தின் கீழே நாம் அங்கீகரிக்கப்படுகிறதில்லை. அவருடைய சிலுவையின் மரணத்தையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னைக்கு தேவ நீதி உடையவர்களாக, அதாவது நீதிமான்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான தகுதியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புரிதல் நமக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம அப்பாட்ட போய் அப்பா அப்படின்னு சொல்லி உரிமையா என்ன பண்ணலாம், காரியங்களை நாம் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்கிறோமோ, ஏன் இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம், ஏனென்றால் அந்த விசுவாசத்தோடு நான் நீதிமான் என்று சொல்லி, அவருடைய ரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பிதாவின் இடத்துல அப்பாட்ட போய் ஒரு காரியத்தை நம்ம கேட்கும் போது அவர் நிச்சயமா நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நமக்கு உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு புரிகிற விதமாகவும் ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்கு எதுவாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.